வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அது என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மறந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். யாரும் மறக்க மாட்டாங்க. நான் ஒரு பூ முட்டை நான் தான் மறந்துருக்கேன். 21 உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோ ஃபோன் நம்பர்லாம் காலம்ஸ்லாம் நான் எழுதுறேன், அப்புறம் எழுதிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே சொல்லணும். சத்து மாவு 9 மாதத்தில் சத்து மாவு வாங்குறேன். நீ லேட்டு. அது முதல்ல இல்லைடா வேணுமா? ஃபஸ்ட்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்லாம் 1 கிலோ 2 கிலோ போட்டுருந்தாங்க. இப்போ 1/2 கிலோ பாக்கெட்டா இது நீ எல்லாம் வாங்கிது. அவங்க கடை ஓப்பனிங்க்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் ஜூன் 4 கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்துவாங்க. ஜூன் 4 நீ கடை ஓப்பனிங் ப்ளஸ் பாப்பாவோட பிறந்த நாள் வேறு. ஹாய் சொல்லு. ஏய் வாசலை வரவேற்க ஆள் இல்லைன்னு பார்த்தீங்க, உள்ள வந்து நிற்கிறீங்க. எப்படி வாங்க வாங்க, நீங்கள் தான் இருக்கீங்களா? ஆமாக்கா, கண்டிப்பாக முக்கியமான வேலை தான். அதுதான் உண்மையிலே முக்கியமே. கல்வி. ஹாய் ஹாய். இன்னொரு ஷார்ட் செயின் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. இன்னொரு ஷார்ட் செயின் போட்டதே நல்லா இருந்துச்சு. ஓ பர்த்டே செலிப்ரேஷன் இங்கேயா? இன்னைக்கு தமிழினி பாப்பாவோட பிறந்த நாள் வேற. ஹாய் சொல்லுங்க. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம். இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. குட்டிமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா ஒரு சமைக்கல் விழுந்துடும் ஆடினா. சும்மா சும்மா டீ கேட்கக்கூடாது, உள்ளே டீ ஸ்டாலை போட்டாங்க அக்காவுங்க. அண்ணா எனக்கு டீ கொடுத்துருங்கண்ணா. டீ இருக்குங்களா? டீ இல்லை டீ ஓகே தான். டீ எப்போ யாராவது என்ன வெளியில் நடங்கல, வெளியில் போங்க. அவன் முடிஞ்சதுக்கப்புறம் கை தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான். சிரிக்கிறான் வேற. அவன் திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான்.
எதுக்கு சிரிக்கிறாங்க வீடியோ போஸ்ட் கொடுக்குறப்பயே ஏத்தியா வேலைய இங்கேடா நீ இவங்களையெல்லாம் கண்டுக்காத, நீ ஒரு செல்ல வாங்கு, நம்ம ஆரம்பிக்கிறோம் புள்ளிங்கோ சரியா? இரு இரு அப்படி அப்படி போகணும், அப்படி போகணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங் மட்டும் கிடையாது, தமிழ்னி பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே வேறு, அதனால வந்து இப்போ கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க. ஓ அவளுக்கு தெரியணுமாம்மா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு தமிழினி, ஹாப்பி பர்த்டே டு யூ. மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதுன கோசா, முட்டை கோசு, சாப்பாடு, சாம்பார், வடை, பாயசம். வாங்க சாப்பிடலாம். பாப்பா உட்காரு. ஒரு ஹெட் மசாஜ் எடுத்துட்டு தலை சீவியாச்சு. ஓகே நல்லா இருக்கா? நேர் எடுக்காம போட்டால் தான் நல்லா இருக்கா? என்ன பண்றீங்க? ஓகேவா? இதுக்கு மேலே வளர்ந்ததே இல்லை எனக்கு, நிமிஷத்துலேருந்தே இவ்வளோதான். இருபது சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தாண்டி இருக்கு. இதுக்கு மேலே இங்கெல்லாம் வளர்றதில்ல, இது வளர்ந்ததே இல்லை, சுத்தமாக வளர்ந்ததில்லை. ஒரு நாளும் நான் முடிய வெட்டினது இல்லை, நொனி தான் வெட்டுவேன். இங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, என் தங்கச்சிக்கு ஃப்ரீ. ஆனால் வீடியோ என்ன சிரினேன் என்ன பேசுகிற ரியாக்ஷன் பார்த்தா உடனே கையக்கு தாட்டிடாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9வது வருஷம் கல்யாண நாளை முன்னிட்டு இது நடக்குது. சே எவ்வளோ அழகு. இல்ல அதுக்குள்ள போடக்கு பேனால எழுதுறாங்க இந்த நல்லா இருக்குல்ல? பார்க்கவே இப்படி இப்பதான் முதுகு காய்ச்சிட்டு உட்காந்துருக்கலாம். அது முதுகு காய்ச்சி உட்காந்து அழுகிறது தெரியல. மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ. சிஸ்டர் வலிக்காம இருக்க நெல்லெல்லாம் போட்டிருக்கீங்க நீங்க. என்ன லவ் நீங்க வேற கையை கொடுத்து பாருங்க தெரியும். ஏய் அது லவ் இல்ல, லவ் உயிர் கொடுக்கறதா இது இல்ல தடு சொல்ற மாதிரி. அப்ப நான் டேட்டா போடும்போது ஒரே அப்பா சரியா காதலிக்கு போறாங்க ஏதாவது நான் சொன்னதே இல்ல. போடுங்க எனக்கு வலிக்குது. ஸ்கின் அந்த லேசா இருக்கு இல்லீங்களா? எப்படிங்க? இல்ல அதுக்கு வந்து எனக்கு எங்கிட்ட கொஞ்சம் நகர்த்திங்க. கம்மி பண்ணா அப்புறம் டேட்டா அச்சா விடுங்கல்ல. அச்சா விடுவோம் உங்களுக்கு மெதுவா இறங்கி மீடி. இந்த சிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோ ஆர்ட் பண்ணுறாங்க. திருப்பூரில் எந்த இடத்துல சிஸ்டர்? பேங்க் ஸ்டாப்புங்களா? கணபதி பாளையம் பேங்க் ஸ்டாப்பில் வந்து டேட்டோ ஷாப் வச்சுருக்காங்க. இல்லை போட்டால் தானே இறங்கும் இப்படி. கத்திர எனக்கு போகலாமா வேணாமான்னு டவுட். நீங்கள் மூஞ்சி இத்தனை டிசைனில் வச்சு காமிச்சிட்டு போட நீங்கள் முடிஞ்சுங்க. நான் ஹார்ட்டுக்கு ரெட்டு கேட்டிருக்கேன். இந்த ஹார்ட்டுக்கு மட்டும் ரெட்டு தெரியும்ல தனியா ஹார்ட். இந்த வழியிலேயே ஹார்ட்டுக்கு ரெட்டு வேணும். நம்ம ஒரு கலரும் போடுவோம்ல. நான் சொன்னா நமக்கு வலின்னு ஆரம்பிச்சிருச்சு. வலியோட வலி தடிச்சிருச்சா? தடிச்சு கடிக்காங்க. இந்த இடத்துல நரம்பு இருந்தாலும் லைட்டாக புஃப்னு மேலே வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, நரம்பு பயந்துருச்சு.
நீ என்னடா தின்னா நல்லா தரல திடீர்னு ஊசி வச்சு குத்துறான்னு பயந்து. மரியாதை இருக்காது பார்த்துக்குங்க. டென்ஷன் ஆயிரும். என் மேலே கை வச்சிங்கன்னா கொண்டுருவேன் நான். இதுதான் என் பிள்ளை கூப்பிட்டு நிக்க வச்சேன். அவன் நீங்கள் 2 பேருக்கு பிரியா இனி 10 நாள் கழிச்சு அதை மறைக்கிறதுக்கு இன்ஃபினிட்டி போட்டு 2 பேர்த்து நேம் போடுவாராம். சொல்லவே இல்லை. இந்த கையில் இருக்கிற அந்த இதை வந்து மறைச்சு வேல் போடணும் நீங்கள். வேலும் போடல பையன் பேரும் போடணுமா அவரு? ஓ புள்ள வேறு பையன் பேரும். ரைட்டு. யாரோ கட்டி கொடுக்கும் ஒரு பிள்ளை இவன் பொண்டாடிட்டோட இவன் பேர் நான் போட மாட்டேன். இவனாவது கூட இருக்க வழியோட வழியா எடுத்துட்டு போடுவாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க? என்ன பிள்ளையும் பையன் இப்படி பேசிட்டீங்க பொசுக்குன்னு? நீங்கள் வைத்த புள்ள வேறு போடலின்னா எப்படி? நீங்கள் வைத்த புள்ள வேறு போடலின்னா எப்படி? போடுங்க சஸ்மிதா. சஸ்மிதா. அது 6வது எழுத்த நீண்டுகிட்டு போகும். அதுல இவங்க டிசைன் வரல தூச்சுவாங்க. சஸ்மிதாவை கூப்பிட்டு நான் நான் சொல்றேன். வேற காட்டு போட்டு அம்பெல்லாம் சொல்லிட்டு வேற நல்லது. இல்ல சஸ்மிதாவை கூப்பிட்டு சொல்றோம். உங்க அப்பா உன் பேர் போனதுக்கு என்னென்ன சொல்றாருன்னு. vlog இப்படி. இருங்க. ஓகேவா? அம்மா இருக்கும்போதே வர சமையல கூப்பிட்டு வச்சுட்டு போயிருந்தோம். இருக்குல்ல அப்படியே நம்ம அப்படியே இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஓனரமா யாருங்க அப்படின்ச்சு. அப்புறம் சௌபாகியா தான் ஆரஞ்சு கலர் தாவணி போட்டிருப்பாங்கல்ல அவங்க தான் ஓனரமா அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. பிருந்தாக்காவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்தின் சிகரம் ஊக்கு வந்து டேட்டோ போட போகிறாங்க. ஏங்க மூஞ்சி மறைச்சிருக்கீங்க? காலையிலேருந்து சிரிச்சினே இருந்தீங்களே, உங்கள் மூஞ்சியை காமிங்க. சிரிச்சு பேசுறேன் அழகா இருக்குன்னாங்க. சிரிக்க பார்ப்போம். Face என்ன போட ஆரம்பிக்கல போரு. இல்லை போடுறதுக்கு முன்னாடி மூஞ்சியில் கை வச்சிட்டாங்க. அதான் பார்க்குறேன். இருங்க, இன்னும் அவங்க எக்யூப்மெண்ட்ஸே கையில் எடுக்கலை. அவங்க டாக்டர் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கு சுருக்குன்னு தானே இருக்கும். இல்லை அவங்க மேலே ஏற்றி இருக்கிறாங்க. இல்லை அவங்க 6 பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க அங்கே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு போட்டதை தான் அப்படியே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க. அங்கே அவங்க ஏச்சு பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் நீங்கள் பெருசாக அதில் வச்சுருந்தீங்க நம்பரு. இதில் குட்டியாக வச்சுருக்கீங்க நம்பரு. அக்கா இல்லைக்கா, இந்த சிஸ்டர் அங்கே வந்து அந்த பாயிண்ட் அதிகமாக வச்சுருந்தாங்கக்கா. இப்போ கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. எத்தனை மணி ஆகுது தெரியுங்களா? மணி எவ்வளோ? 9 மணி ஆக போகுது. மணி 9 ஆக போகுது. நம்ம வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 10:30 கிளம்பணும். ஆமாம். இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயோ கடவுளே. இன்னைக்கு மெயினான விஷயம் இதில் நாங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம். ஒரே நிமிஷம் அதை நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஓகேங்களா? கண்டிப்பாக அதை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பிருந்தா அக்கா வந்து 2nd பிரான்ச்சாக கொடுவாயில் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸுமே வந்து நான் போட்டிருந்தேன். மெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். கொடுவாய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் கரூர் வைசா பேங்குக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் இருக்குது தமிழினி பியூட்டி பார்லர். திருப்பூரில் எந்த கொடுவாயின்னு கேட்டீங்க. திருப்பூர்னா எந்த கொடுவாயினா எனக்கு வந்து தாராபுரம் ரோடுன்னு சொல்லலாம். தாராபுரம் ரோட்டில் ஒரே ஒரு கொடுவாய் தான் இருக்குது. அதனால தாராபுரம் ரோடு கொடுவாய். தாராபுரம் ரோடு கொடுவாய், ஓகேங்களா? அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ஓப்பனிங் முடிஞ்சு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 5 மணிக்கு தான் அங்கேருந்தே கிளம்பணும். காமிச்சிருங்க, என்னது கை காமிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை. ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப 8 வருஷமாக
சொல்லிட்டே இவரும் சொல்லிட்டே இருந்து இன்னைக்கு வந்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் தெரியுதா இருங்க நான் பேக் சைட் கேமரா போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து இதையும் போட்டாச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 9 மந்த்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம். நானும் மறந்துட்டேன், மாமாவும் மறந்துட்டாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து தெரியல, யாருமே பண்ணாதீங்க, யாருமே பண்ண மாட்டேங்க. நான் பண்ணியிருக்கேன். எனக்கும் அந்த தெளிவில்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த தெளிவில்லை, எனக்கு சொல்லணும் அப்படின்னும் யாருக்கும் தோணலை. அதனால் என்ன குத்து மதிப்பாக சொல்லிகிட்டு இருக்கேம்மா, நீ என்னன்னு முதல்ல சொல்லு. பால்வாடியில் நாங்கள் பதியலை. ஆமாம் 9 மாதம் ஆகி போச்சு, இன்னும் 10 நாளில் டெலிவரி. ஆனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, பால்வாடியில் பதியாமல் விட்டுட்டோமே. மறந்துட்டோம். இத்தனைக்கும் இடையில ஒரு 2 தடவை 2 பேர் ஞாபகப்படுத்தினாங்க, அந்த மாவுக்காக ஞாபகப்படுத்தினாங்க. அப்போ கூட எங்களுக்கு அது அந்த இடத்துல ஸ்டக் ஆகவே இல்லை. நம்ம இன்னும் பால்வாடி போகலை, பதியலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லை. தயவு செஞ்சு நாங்கள் செஞ்ச தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பால்வாடியில் முட்டை கொடுப்பாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாப்பாக்கெல்லாம் உண்மையாலுமே நான் சாப்பிட்டேன், மறந்துட்டேன். எப்படி மறந்தேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. விளாக் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க கூட ஆமாம் விளாக் பார்க்குற நீங்களும் எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்லை, பால்வாடியில் போய் பதிஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. யாருமே எனக்கு சொல்ல, எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்களுமே யாராவது பக்கத்தில் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு அக்கா சொல்லி அவங்க பால்வாடிக்காரவங்கள ஃபோன் பண்ணி கேட்டனால தான் எங்களுக்கும் தெரியும். பதிஞ்சிட்டிங்களான்னு கேட்டனால தான் எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஷாக் ஆகிட்டோம். ஐயோ 9 மாதம் ஆகுதுன்னு. 9 மாதம் ஆயிடுச்சு. அது வந்து எதனால் அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ பதிஞ்சிட்டோம்னா தான் நாளைக்கு குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட இந்த ஏரியாவில் கேட்பேன். இந்த ஏரியானா இந்த ஏரியாவில் இருந்தாங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி ஏதோ கேட்பாங்களாம். அதனால வந்து பால்வாடியில் கண்டிப்பாக நீங்கள் பதிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு, மீட்டிங்கில் வந்து நம்மளுக்கு நீங்கள் கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு மாவு சத்து மாவும் கொடுத்துட்டு நம்மளை வந்து தாட்டி விட்டாங்க. தங்க சாப்பிடாத, இல்லை சும்மா பார்த்தா சத்து மாவெல்லாம் கொடுத்துட்டு தாட்டி விட்டாங்க. நான் பண்ண மாதிரி யாரும் லூஸ்தனமாக தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு பால்வாடியில் வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தீங்கனாலும் பால்வாடியில் வந்து கம்பல்சரி வந்து போய் பதிஞ்சிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன, இந்த விழாவை வந்து எல்லோரும் டேட்டோ காமிக்கலாம். இப்போ எப்படி காமிக்கணும்னு எனக்கு தெரியலையே. காமிக்க இப்போ இப்படி காமி இருங்க, பேக் சைட் போட்டால் தான் நல்லா தெரியும். இது வந்து இப்போ எதுக்கு திடீர்னு இவர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 15ஆம் தேதி வந்து கல்யாண நாள். உசுரே உனக்கு தான், உடம்பே உனக்கு தான், அத்தனையும் பிரியாவுக்கு தான். இதுலேயே பெரிய சண்டைங்க. நீங்கள் வேறு நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஏன் இங்கே சூஸ் பண்ணேன்னா, சரி வாங்க தள்ளி, ஏன் நான் இங்கே இந்த இடத்த சூஸ் பண்ண வச்சுக்கல, நம்ம ஸ்கின்லேயே இங்கே தான் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது. வேறு எங்கே போட்டால் பிளாக்காக தான் தெரியும். அதனால தான் சரி இந்த இடத்த சூஸ் பண்ண. சரி இந்த இடம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் டேட்டா போட்டால் தெரியும், அதனால் இங்கேயே போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சூஸ் பண்ணேன். ஹார்ட்டில் தான் போடலான்னு நினச்சேன். பழைய மாடல் ஹார்ட்டில் குத்துறதுலாம் கையில் தான் குத்துறது ஃபேஷன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி குத்திட்டேன். டேட்டா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. வலிங்க எப்படி வலிச்சது தெரியுமா? ஆனால் எனக்கு பின்னாடி போட்டவங்களாம் வலிக்காத மாதிரி சாதாரணமாக. அப்போ நான் தான் இது போட்டேன், இந்த அளவுக்கு எனக்கு பெயினாக இருந்த மாதிரியே தெரியல. அவங்க இல்லை என்ன அப்படின்னா, ஜென்ஸுக்கு போடும்போது அந்த இதே வந்து அவங்க ஹை லெவலில் வைக்கிறாங்க, லேடிஸ்க்கு போடும்போது கம்மி லெவலில் வைக்கிறாங்க. அதே வந்து இன்னும் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு போடும், அந்த பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. அது இன்னொரு விஷயம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த சென்சிட்டிவான இடமாம்மா, லேசாக இருக்கு. இப்போ நம்ம இங்கே போடுறோம் இல்லை இங்கே போடுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் திடமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சதை இருக்கும், அதனால வந்து வலி. இந்த இடத்துல நரம்புக தானே இருக்குது, ஸ்கின்னு நரம்பு, அதனால தான் வந்து இந்த வலி அதிகமானது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்தையும் வேறு, அதனால போய் சந்தைக்கும் போயிட்டு வந்தோம். என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 4 காய். பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடும், இன்னைக்கு கம்பல்சரி காய் செஞ்சிருவேன். இன்னைக்கு போய் அட்மிஷன் போட்டிருக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எந்திரிச்சு பால்வாடி அதில் ஒன்று இருக்கும், எடுத்துகிட்டு சம்மி ஓப்பன் பண்ணதே. பால்வாடி போய் பிரியாவுக்கு அங்கே பதிஞ்சிட்டு வரணுமா, அதை பதிஞ்சிட்டு குட்டி தக்காளி இருக்கா, டைம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு வா, சின்ன கவரில் இருக்கும் பாரு, சாப்பிட கொண்டா அதை அப்படியே எடுத்துட்டு வா.
அப்படியே தூக்கி தான் கொண்டு வருவா. அவளுக்கு அப்போ தூக்கி விடு 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 கீழே வச்சுருக்கேன். எடுங்க. அப்போ எடுக்கவா இல்லை நீயே இதை கை விட்டு தூக்கிட்டு அடிச்சு இருக்கிறத காணுமா? இந்த டண்டடாய், ரொம்ப நாள் கழிச்சு ப்ளம்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ப்ளம்ஸ் ரொம்ப பாப்பா வாய் அதுக்கு அப்படிங்கிறா. அவள் அன்னி யூனிஃபார்மில் இருக்கா, அதனால தான் அவளை காட்ட முடியாது. ப்ளம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழம் விடுங்க. பழம் ஒன்று இருந்து வரும்ல இருசாமி கழுவுணும். வாழைப்பழமா? ப்ளம்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 60 ரூபா எங்கள் ஊர். வாழைப்பழம் பழம் கூட பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பழங்க? தேன் வாழை. எனக்கு இந்த ஒரு வாழைப்பழம், இந்த தேன் வாழை சாப்பிட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்ச கறிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேக்ஸிமம் தேன் வாழை பழம் சாப்பிட்டா தேன் வாழை தான் சாப்பிடுவேன். இந்த தடவை போயிட்டு பழம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த தாத்தா கூப்பிட்டு புல்ல பொக்குன்னு போயிடுவா அப்படின்னு சொல்லி 2 பழம் இது வந்து மிச்சம் இருந்து 2 கொடுத்தாங்க. 1 வர வழியிலே சாப்பிட்டேன், 1 தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன அல்வா? ஆமாம், ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு திருநெல்வேலி அவங்க திருநெல்வேலி அங்கே வந்து இது வந்து அங்கே தயாரிக்கிற கடை இருக்காம்மா, அங்கே தான் இங்கே வாங்கியிருக்கிறாங்க. அவங்க மஸ்கத் அல்வா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்புறம் இதுக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு விசேஷத்துக்கும் வந்திருந்தாங்க, கடை ஓப்பனிங்க்கும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரிலேட்டிவ் அக்கா, அவங்க வந்து ரிலேட்டிவ். அதனால வந்து பார்த்திங்கன்னா விசேஷத்துக்கும் வந்திருந்தாங்க. அது நம்மளுக்கு கிடச்சிது. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கிட்டோம். டிஃபன் பாக்ஸ் வந்து இன்னும் வாங்கலை. டிஃபன் பாக்ஸு வாங்கணும் தான், வாங்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. உள்ளே வந்து ஒரு குட்டி டப்பாவும் இதுக்குள்ளே 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் டப்பா பேலன்ஸ் இருந்துச்சு, அதையுமே வந்து வாங்கியாச்சு. இனி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஆமாம், நாளைக்கு வீடியோ நாளைக்கு வரும். இந்த வீடியோ நாளைக்கு வரும். பாப்பா அட்மிஷன் போடுற வீடியோ அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அது எப்படின்னா, ஏன்னா நான் அழுதல, அதனால ஹாப்பியாக இருப்பா. நான் கையில் டேட்டா போடும்போது எப்படி வலிச்சு தெரியுமா? ஓ ஊ ஈ அப்படி ஐயோ, அது ஒரு கோட்டிங் போடும்போது தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த கோட்டிங் மேலே இன்னொரு தடவை போடும்போது எப்படி அந்த பிளேடை வச்சு இப்படி கையில் நம்மளாம் கிழிச்சுக்கிட்டே எப்படி இருக்கும், அப்படி ஒரு வலி சாமி. நம்மளே நம்ம கையை கிழிச்சுக்கிட்டா. இதுல வேற இந்த சைடு இருக்கிறத வந்து இது பண்ணி வேல் மயில் போடுறாராமா. இது கேட்டதுக்கு எனக்கு வேலு வேண்டாம் மயில் வேண்டாம், நான் பழனியிலே முருகனை தரிசனம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே, பாய், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட் கொடுங்க. என்னோட ஜிம்மிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு ஆட்டி பேசியிருக்கேன். ஓகேவா? மழை வந்தால் நாங்கள் நிலையவே மாட்டோம். ஏன்னா 2 கொடை இருக்குது, ஆளுக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கரோட ஜிம்மிக்கு. அந்த சோக்கர் ஒரே டைம் போட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தாவணியில போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எதுக்குமே போடலை. சரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த அடுக்கடுக்கா ஒரு எகிப்து பிரமிடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் இருந்துச்சு ஆல்ரெடி. அது இன்னொரு வீடியோ போட்டுட்டேன். அதனால சரி இது எதுலேயுமே போடலையே, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் வெயிட்டு தான், கழட்டணும். ஓகே, பாய், டாட்டா, see you.